கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்னைக்கு வாசிக்க போகிற சங்கீதம் 29. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுவேன்னு சொல்றாரு. தாவீது ராஜா தன்னை பகைத்த சத்துருக்கள், தன்னை ஒடுக்கின சத்துருக்கள் நிமித்தமாக தன்னுடைய சமாதானத்தை இழந்து, தன்னுடைய பலத்தை இழந்து, தன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம அடுத்து என்ன நடக்கும், என் நிலைமை மாறுமா, எப்போது மாறும்னு தவித்து நின்ற சூழ்நிலைகள்ல நம்பிக்கையோட சொல்றாரு, என் கர்த்தர் எனக்காக தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி இருக்கிறார். காதேஸ் வனாந்தரம் அதிரத்தக்கதான சத்தம், அக்கினி ஜுவாலையை இரண்டாய் பிளக்கத்தக்கதான என் தேவனுடைய சத்தம் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. என் நன்மைகளை நான் சுதந்திரிக்க என்னை பலப்படுத்தி எனக்கு சமாதானம் தருகிறதா இருக்கிறதுன்னு சொல்றாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், நம்மளை எதிர்க்கிற சத்துருக்கள் நம்முடைய சமாதானத்தை பறித்து போட்டு இருந்தாலும், கலங்க பண்ணி இருந்தாலும், கர்த்தர் இன்று இந்த நாளிலே நமக்காக தன்னுடைய மகாபலத்த சத்தத்தை தொனிக்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்கத்தக்கவன் யார்? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? வாங்க சேர்ந்து வாசிக்கலாம். நாம் கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் செய்வார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும், லிபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.